குட் மார்னிங் இல்லை, ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். ஸோ மண்டேனாலே என்ன ஒரு சந்தோஷம், ஒரு ஃப்ரெஷ்னஸ், அந்த ஸ்டார்ட் ஆஃப் த வீக் நல்லா இருக்குங்க மைண்டு. ஏன் மண்டேனா எல்லாரும் வெறுக்கிறீங்கன்னு தெரில, பட் ஆக்சுவலி மண்டே இஸ் ஸோ கூல். ஆக்சுவலி மண்டேனாலே அந்த வீக்கெண்ட் சந்தோஷம் எப்படி இருக்கோ அதே மாதிரி மண்டேவும் வருது. நைஸ். ஓகே. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்களா? ஜிம் போனீங்களா? ஜிம் போனேன்னா தயவு செய்து ஜிம் போங்க. அண்ட் எஸ்பெஷலி லேடிஸ் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் லைக் மீ. ஸோ தயவு செய்து ஜிம் போங்க, வெயிட் லிஃப்ட் பண்ணுங்க. வெயிட் லிஃப்ட் பண்ணால் மேஸ்குலின் பாடி வரும்னு சொல்கிறாங்க. பட் அது கிடையவே கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி அ மித். அது உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து தான் கொடுக்குமே தவிர மேஸ்குலின் பாடி வராது. நீங்கள் இப்போ வெயிட் லிஃப்ட் பண்ணாதான் யூ வில் பி ஹெல்த்தி அண்ட் ஃபிட் when you are in 50s and 60s. இதை நீங்கள் எப்படி காலையில் ப்ரஷ் பண்ணுறீங்களோ, எப்படி காலையில் சாப்பிட்றீங்களோ, எப்படி குளிக்கிறீங்களோ, ஜிம் போகிறது ஒரு ரொட்டீன். அதை தயவு செய்து நார்மலைஸ் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருங்க. ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல் இஃப் யூ ஹாவ் நாட் சேஞ்ச்ட். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் லேடிஸ்க்கு. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பார்த்துருப்போம், நம்ம அம்மா, பெரியம்மா, சித்தி, அத்தை, whoever it is. ஸோ அவங்கெல்லாம் அந்த 50 வயசு ஆனாலே அவங்களுக்கு அந்த உடம்பு மாறும், உடம்பு தளர ஆரம்பிக்கும், ஸ்ட்ரென்த் இருக்காது, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப வீக்காக இருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஏன் நம்மளும் அப்படி போக வேண்டாமே. ஓகே. ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனையும் அதே மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் வில் பிரிங் தெம் அப். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருக்கதாங்க செய்யும், கஷ்டங்கிறது எல்லாருக்கும் இருக்குதான், யாருக்கும் இல்லாமல் இல்லை. அதை நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்தோம்னா இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் அவர் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். ஓகேங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஹெல்த்தியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஹாவ் அ குட் டே.